பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துகிறதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் துணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால், குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது. அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பான். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே அந்த அந்நிய பாஷையை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக அவர் ஆவியானவர் ஏவுதன்படி விளக்கப்பட்டதை நாம் வாசித்தோம். பாருங்கள், சகோதரர்னு சொல்லி நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ரகசியங்களை சொல்கிறதா இருந்தாலும், ஒரு அறிவு உண்டாக்குற காரியங்களை சொல்கிறதா இருந்தாலும், இல்லை தீர்க்க தரிசனமே உரைக்கிறதா இருந்தாலும், இல்லை போதிக்கிற காரியங்களாக இருந்தாலும், அது வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேசலைன்னா, அந்நிய பாஷைகள் பேசினால் நம்ம நார்மலாக அவங்கவுங்களுக்கு லாங்குவேஜில் பேசாமல் அந்நிய பாஷையில் பேசினா அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? யார் என்ன புரிஞ்சுக்குவா? அதில் அர்த்தம் அவங்களுக்கு எப்படி விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் எக்ஸாம்பிளுக்கு புல்லாங்குழல், சுரமண்டலம், அந்த வாத்தியங்கள், சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள், அது வந்து அந்த சவுண்டு வரும்போது அந்த வித்தியாசம் அதில் வந்து அந்த அசைக்கணும். புல்லாங்குழல் அந்த ஓட்ட பகுதியெல்லாம் ஒவ்வொன்றும் மூடி அசையும் போது அது ஒரு ஒலி கொடுக்கும், ஒரு இசை வரும் அதில், அது மூலமாக. அப்போ அதுதான் அந்த மாதிரி அந்த வித்தியாசத்தை நம்ம காட்டலைன்னா அந்த புல்லாங்குழலால் என்ன பிரயோஜனம் இருக்குது? அதை சுரமண்டலம் வாசிக்கிறனால என்ன யூஸ் இருக்குது? இதனால் எப்படி அதை வந்து கரெக்டாக இசைகளை அழுத்தி இது பண்ணி அங்கங்கே அழுத்தணுமோ எங்கெங்கே விடணுமோ அதெல்லாம் விடும்போது தான் ஒரு அழகான இசை பிறக்கிறது. அப்போ சும்மா ஊதிட்டு சும்மா அதை ஒன்றுமே அசைக்காமல் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அதுலேருந்து எப்படி ஒரு நல்ல ஒரு ரசிக்கிற மாதிரி இசை கிடைக்கும்? அந்தபடி எக்காலம் ஊதுறாங்க. யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்காலம் ஊதும்போது அந்த ட்ரம்பட் சவுண்டு, அந்த ஊதும்போதே ஒரு துணி, அது யுத்தத்துக்கு போகிறதுக்கான ஒரு துணி இருக்குது, அந்த துணியில் ஊதணும். அப்போ அந்த துணியில் ஊதாமல் ஏதோ ஒரு மாதிரி ஒரு எக்காலத்தை ஊதுனா யுத்தத்திற்கு எல்லோரும் எப்படி ஆயத்தமாவாங்க? இது என்னமோ ஒரு சத்தமாக கேட்குதே, யாரும் யுத்தத்துக்கு ரெடி ஆக மாட்டாங்க. அதுபோல் நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகளாக இருப்பீர்களே. இது அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த நோக்கத்துக்காக சொல்கிறாருன்னா, அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறாங்க, தேவனிடத்தில் ரகசியத்தை பேசுகிறாங்க. அப்போ அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க பேசட்டும், நல்லது தான். அது தனிமையாக வீட்டில் தனியாக இருக்கும்போது, ஒரு தனி அறையில் இருக்கும்போது எவ்வளோ நேரம் வேணால் அந்நிய பாஷை பேசட்டும், அது பேசுகிறவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும். ஆனால் சபையில் வந்து நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது அது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குது, பக்தி விருத்தி உண்டாக்க. ஆனால் அதை கேட்டுக்கிட்டு இருக்க மற்றவர்களுக்கு இவங்க ஏதோ உளறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதன் அர்த்தம் தெரியாதனால அவங்களுக்கு எந்த ஒரு விதத்தில் பக்தி விருத்தி உண்டாக்காது. கேட்குறவர்களுக்கு அவங்க பேசுனால கேட்குறவர்களுக்கு எந்த ஒரு பக்தி விருத்தியும் உண்டாக்காது. அப்போ அதை தான் அது எப்படிலாம் இருக்கும்னா, சுரமண்டலத்தில் ஒரு இசை ஒரு வித்தியாசம் காட்டாமல் சவுண்டு வந்ததுன்னா பிரோஜனம் இல்லாமல் இருக்கிறபடி, எக்காலம் ஒரு அந்த எக்கால துணியோடு ஊதலைன்னா யுத்தத்துக்கு யாரும் ஆயத்தமாக இருக்க மாட்டாங்க. அதுபோல் இந்த அந்நிய பாஷையில் பேசுகிறதும் சபையில் பேசும்போது அதை மற்றவர்கள் கேட்கும்போது அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் பிரோஜனமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், அதுபோல் நீங்கள் ஆகாயத்தில் பேசுகிறதா இருப்பீர்களே அப்படின்னு சொல்லி, ஆகாயத்தில் ஒன்றுமே இல்லை,
அது ஏதோ ஒரு சரௌண்டிங்கில் அட்மாஸ்பியரில் ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி அது யாருக்குமே எந்த பிரயோஜனத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறார். உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகள் ஒன்றும் அர்த்தமில்லாததில்ல. எத்தனையோ பாஷைகள் இருக்குது உலகத்தில், எத்தனையோ லாங்குவேஜஸ், எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது, அர்த்தம் இல்லாமல் இல்லை. ஆயினும் இந்த பாஷைகளின் கருத்தை நாம் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாக இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு அர்த்தம் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது அது அவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ உளறிட்டு இருக்காங்க, ஏதோ பண்ணுறாங்க, அதோட இது தெரியாது. அந்நியனாக இருப்பேன். அந்நியனா அவன் யாரோ ஒருத்தன், அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அவன் யாரோ நான் யாரோ, அவன் ஏதோ பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்நியன் மாதிரி போயிடுவாங்க. பேசுகிறவனுக்கு அந்நியனாக இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாக இருப்பான். 2 பேர்த்துக்கும் அவங்கவுங்க மாறுபட்ட கருத்துக்கள் அந்நியனாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் என்று ஒரு ஆலோசனையாக சொல்கிறார். அப்போ சபையில் பக்தி விருத்தி உண்டாக்கணுன்னா நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுறீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியான பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் ஆவியின் வரங்கள் வேணும்னு வாஞ்சிக்கிறோம், நாடுகிறோம். அப்படி ஆவியின் வரங்களை நான் நாடுகிற நாம் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய என்ன இருக்கோ அவைகளில் நீங்கள் தேரும்படி நாடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ நம்மளோட நாம் சுயநலமாக நம்மளோட காரியங்கள் யோசிக்காமல் சபைக்கு எந்த விதத்தில் பக்தி விருத்தி உண்டாக்குமோ அப்படிப்பட்ட ஆவின் வரங்களை நீங்கள் நாடுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அந்நிய பாஷையில் பேசலாம், அதன் அர்த்தத்தை சொல்லிடுங்க. அது அர்த்தத்தை சொல்லும்போது எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் பேசுகிறாருன்னா அவங்க கண்கள் திறக்கப்படும், அவங்க இருதயம் அந்த வார்த்தைகள் இருதயத்தில் விதைக்கப்படும். அவங்களுக்கு அதோட அர்த்தம் புரியும் போது அவங்களுக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய காரியங்களாகவும் அது அமையும். அதன்படி நீங்கள் செய்யுங்க, அப்படி விண்ணப்பம் பண்ணுங்க என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களோடும் என்னோடும் ஆவியான ஏவுதன்படி இவ்வேளையில் நமக்கும் ஆலோசனையாக சொல்லி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர்கிட்ட ஆவின் வரங்களை கேட்கும்போது நாம் ஒவ்வொருவரும் அபிஷேகத்தில் அந்நிய பாஷை வரங்களை பெற்றவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், பெறாதவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நாம் எப்படி இருந்தாலும் நாம் ஆவியின் வரங்களை நாம் நாடுகிறவர்களாக இருந்தால், ஆண்டவரே சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக இருக்க ஆவின் வரங்களை என்னில் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே நான் அந்நிய பாஷையில் எனக்கு மட்டும் பக்தி விருத்தி இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் அந்த அந்நிய பாஷையை பேசிவிட்டு அதன் அர்த்தத்தையும் சொல்வதற்கான ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. நாம் ஆண்டவரிடம் கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மண்டே வாசம் செய்கிறார். அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர். அவர் நம்மளுடையே கூட எப்போதும் இருக்கிறார். எப்போதும் ஆவியின் வரங்கள் தான் இதெல்லாம், அது அவருடைய வரங்கள். ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார், அவருக்குரியதான் ஆவியின் வரங்கள். அப்போ அவரண்டில் எல்லாமே இருக்கிறது. அவர் நமக்குள்ளே வாசிக்கிறார், நமக்குள்ளே எல்லாமே இருக்கிறது. நாம் எதில் பிரியப்படுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ நாம் எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனிடத்தில். ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் செய்கிறீங்க, ஆண்டவரே இந்த ஆவின் வரங்களை நிரப்புங்கப்பா. சபைக்கு எதெல்லாம் சொன்னால் பக்தி விருத்தியாக இருக்குமோ அதை நான் சொல்லுவதற்கு ஆண்டவரே அப்பா அந்நிய பாஷையில் பேசினாலும் அதை விளக்கப்படுத்துவதற்கான கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா அப்பா. அல்போமே கவுண்டர் துதிக்கிற சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே துதிக்கிற ஆண்டவர். நன்றி அப்பா, ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு இருந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். அந்த 2026 வருஷத்தின் மார்ச் மாதத்தின் 19ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளைக்குள்ள ஆண்டவரே இந்த வேத வசனத்துக்குள்ள எங்களோடு நீ பேசி கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எந்த ஒரு ஆவின் வரங்களை நாடுகிறவராக இருந்தாலும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆலோசனையாக ஆண்டவரே ஆவியானவரே நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக தாழ்த்தி கத்தாவே ஆண்டவரே அப்பா. எங்களுக்குள் எந்த ஆண்டவரே குறைபாடுகளோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. அல்லேலூயா அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. ஏதாவது இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீங்கள் ஆண்டவரே ஆவியின் வரங்கள்னாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவர், நிரப்புங்கப்பா. அந்நிய பாஷையில் உள்ளவங்க அங்கே அர்த்தத்தை சொல்வதற்கான வெளிப்பாட்டை தந்து நீங்கள் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் அனைவரும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக நடக்க ஆண்டவரே கிருபை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அப்பா. நன்றி அப்பா. நீர் அப்படியே அப்பா ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, அபிஷேகங்க ஆண்டவரே. ஆவியின் வரங்களால் நிரப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்கள் அப்படியே சேர்ப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக
தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.